இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். 2025ஆம் ஆண்டிற்கான சுவிஸ் ஜனாதிபதி கரின் கெல்லர் சட்டரின் புத்தாண்டு உரை. நாய்களுடன் பயணித்த போது கட்டுப்பாட்டை இழந்து நொறுங்கிய வாகனம், விபத்தில் ஒருவர் படுகாயம். சுவிட்சர்லாந்தில் பயணிகள் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்ட சம்பவத்தில் தற்போது ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிப்பு. வேலியை உடைத்துக் கொண்டு தண்டவாளத்தினுள் பாய்ந்த கார், பறிக்கப்பட்ட வாகன அனுமதி பத்திரம். ராட்வீலர் நாய்கள் மீதான தடையை எதிர்த்து மேல்முறையீடு. தடைக்கு எதிராகவும் ஆதரவாகவும் கருத்துக்கள் வெளியீடு. தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா? அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள். அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், ஆப் உருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிஸில் இது போன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா? போனி ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம். இனி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை. போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம். தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு. 2025ஆம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள கரின் கெல்லர் சட்டர் தனது புத்தாண்டு உரையில் சுவிஸ் அரசியலில் பணிவும் சமரசமும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என வலியுறுத்தினார். பணிவு என்பது நமது நாட்டின் பாரம்பரியத்தின் ஒரு முக்கியமான பகுதியாகும். ஜனநாயகத்தில் பணிவின்றி எடுக்கப்படும் ஒவ்வொரு முடிவும் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்று அவர் தனது உரையில் கூறினார். 61 வயதான கெல்லர் சட்டர் சுவிஸ் நிதி அமைச்சகத்துக்கும் தலைமை தாங்கும் நிலையில் சுவிட்சர்லாந்து ஒரு சமரச நாடு என்பதை உணர்த்தினார். மற்றவர்களுக்கும் நியாயமான கவலைகள் உள்ளன என்பதை புரிந்து கொள்வது அவசியம் என்று அவர் சமூக ஒற்றுமையின் அடிப்படையில் நாட்டு மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என நம்பிக்கை வெளியிட்டார். நேற்றைய தினம் அதிகாலை 4 மணிக்கு கண்டோன் ஊரில் அமைந்த வாசன் பகுதியில் ஒரு கடுமையான விபத்து நிகழ்ந்தது. ஜெர்மனிய வம்சாவளியைச் சேர்ந்த 29 வயதான ஓட்டுநர் தனது 2 நாய்களுடன் வாகனத்தை கோத்தார்ட் ஸ்ட்ராஸ் சாலையில் இயக்கிக் கொண்டிருந்தபோது வாசன் நீர்மின் நிலையத்திற்கு அருகே வலதுபுறம் திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகினார். விபத்தில் ஓட்டுநர் பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். காரில் இருந்த 2 நாய்களில் ஒன்று விபத்தில் உயிரிழந்தது. மற்றொரு நாய் உயிர் பிழைத்தது. மேலும் விபத்தில் முற்றிலும் சேதமடைந்த வாகனத்தை மீட்பதற்காக காட்ஹார்ட் ஸ்ட்ராச சாலை பல மணி நேரம் மூடப்பட்டது. மீட்பு பணிகளில் ஆல்டார்ஃப், வாசன், ஊரி மற்றும் ஸ்டான்ஸ் ஆகிய இடங்களிலிருந்து வந்த அவசர சேவை பிரிவுகள், விமான மீட்பு பிரிவு, ஷ்வைஸ், விலங்கு மீட்பு குழுக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அலுவலகம் இணைந்து ஈடுபட்டன. தற்போது விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 23ஆம் திகதி ரொமேனியாவின் புகரெஸ்ட் நகரில் இருந்து சுவிஸின் சூரிச் நகருக்கு சர்வதேச விமானம் ஒன்று புறப்பட்டது. நடுவானில் விமானம் பறந்தபோது என்ஜின் கோளாறினால் உள்ளே திடீரென புகை எழுந்ததால் ஆஸ்திரிய விமான நிலையத்தில் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டது. பின்னர் பயணிகள் மற்றும் பணியாளர்கள் விரைவாக வெளியேற்றப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் விமானத்தில் இருந்த கேபின் குழு உறுப்பினர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துவிட்டதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சுவிஸ் சர்வதேச ஏர்லைன்ஸ் செய்தித் தொடர்பாளர் கூறுகையில், திங்களன்று கிராஸையில் உள்ள மருத்துவமனையில் எங்கள் சக ஊழியர் இறந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் நாங்கள் தெரிவிக்கிறோம் என்றார். அதேபோல் தங்களது அன்பான சக ஊழியரின் மரணத்தால் நாங்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்துள்ளோம் என சுவிஸ் சர்வதேச ஏர்லைன்ஸ் தலைமை நிர்வாகி ஜென்ஸ் ஃபேலிங்கர் தெரிவித்துள்ளார்.
கடந்த திங்கட்கிழமை மாலை 9:30 மணிக்கு தாலர் ஸ்ட்ராஸில் ஸ்டாட் பியூஹென் முதல் ஸ்டாட் ஹவுப்ஸ்ட்ராஸ நோக்கி சென்ற 66 வயது ஓட்டுநர் தனது காரின் கட்டுப்பாட்டை இழந்தவர் எதிரே இருந்த பல கம்பங்களில் மோதி ஒரு வேலியை உடைத்து ரயில் தடங்களில் கார் நிறுத்தினார். விபத்தில் காயமின்றி தப்பிய ஓட்டுநர் காரிலிருந்து இறங்கி ஏரியின் அருகே நடந்து சென்றதை போலீசார் கண்டுபிடித்தனர். விசாரணையின் போது அவர் வாகனம் ஓட்ட தகுதியற்றவர் என்பதும் உறுதியாகியதால் அவருடைய வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமம் பறிக்கப்பட்டது. இந்த விபத்தில் கார் முற்றிலும் சேதமடைந்ததுடன் ரயில்வேயும் பாதிக்கப்பட்டது. இரவு 11 மணி வரை ரயில் சேவை, அவசர குழு மற்றும் போலீசார் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். சூரிச் நிர்வாக நீதிமன்றம் ராட்வீலர் நாய்கள் மீதான தடை சட்டம் ஜனவரி 1, 2025 முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை எதிர்த்து பல மேல்முறையீடுகளை நீதிமன்றம் பெற்றுள்ளது. இதனால் மேல்முறையீடுகளுக்கான கால அவகாசம் இன்னும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ராட்வீலர் நாய்கள் பொதுமக்கள் மீது நடத்திய சமீபத்திய தாக்குதல்களால் சூரிச் அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளது. இதில் குழந்தைகள் உட்பட பலர் பாதிக்கப்பட்டனர். ராட்வீலர்கள் அதன் அளவு மற்றும் வலுவான கடியின் காரணமாக கடுமையான காயங்களுக்கு வழிவகுக்கக்கூடியவை என்பதால் பொதுமக்கள் பாதுகாப்புக்காக இந்த தடை அவசியம் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது சூரிச் மாநிலத்தில் 350க்கும் மேற்பட்ட ராட்வீலர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இந்த தடையை எதிர்ப்பவர்கள் இதனால் பிரச்சினைகள் தீராது என கூறுகின்றனர். நாய்களுக்கு கூடுதல் பயிற்சிகள் மற்றும் உரிமையாளர்களுக்கு கடுமையான விதிகளை அரசாங்கம் கொண்டுவர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இவ்வாறான தடைகள் ஒருபோதும் தீர்வாகாது என தெரிவித்துள்ளனர். மேலும் இதேபோன்று 2010ஆம் ஆண்டிலிருந்தே அமெரிக்க புல் டேரியர் மற்றும் பிட்புல் டேரியர் போன்ற பிற நாய்கள் சூரிச் மாநிலத்தில் தடை செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.